இந்த மேடையை சொல்கிற பெயர், அந்த பெயர் மேடையில் தன்னுடைய பெயர் உச்சரிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ஒருவன் வாழ்நாள் எல்லாம் இந்த கழகத்திற்கு வேலை செய்கிறான், பணி செய்கிறான். என்ன எல்லோரும் எம்எல்ஏ ஆகிவிட முடியுமா? எல்லோரும் மந்திரி ஆகிவிட முடியுமா? ஆனால் இந்த மேடையில் எனக்கு ஒரு கௌரவம் இருக்கிறது என்று நினைக்கிறானே, அந்த உணர்வு தான் இதை வெளியே இருப்பவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. இந்த கழகத்திற்கு வெளியே இருப்பவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. பொன்னாடை போட்டுகிற விஷயத்தை கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். பொன்னாடைனால் என்ன பயன் கேட்பார்கள் பல பேர். எல்லாமே ஏதாவது ஒரு பயன்பட வேண்டும் என்று அவசியம் இருக்கிறதா? எல்லாவற்றையுமே நாம் உடனுக்குடன் சட்டை வைத்துக் போட்டுக் கொள்ள வேண்டுமா? வேஷ்டியாக கட்டிக்கொள்ள வேண்டுமா? அது எதற்கு போடப்படுகிறது என்று சொன்னால், ஒரு காலத்தில் தோளில் போட்டிருந்த துண்டை மேற்சாதிக்காரர்களுடைய தெருவில் வருகிற போது மேலே சட்டை இல்லாமல் இடுப்பில் அந்த துண்டை கட்டிக்கொண்டு நடந்தார்களே, அவனுக்குத்தான் மேடையற்றி பொன்னாடி போட்டப்பட்டது. எவனெல்லாம் சாதியால் ஒடுக்கப்பட்டிருந்தானோ, அவன் எவனுக்கெல்லாம் சட்டை போடுவதற்கு, தோளில் துண்டு போடுவதற்கு உரிமை இல்லாமல் இருந்ததோ, அவனை கௌரவப்படுத்துவதற்காகத்தான் மேடை ஏறி பொன்னாடை போட்டினார்கள். எல்லாம் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு எந்த வரலாறும் தெரியாத, எந்த வரலாறும் இல்லாதவர்கள் எல்லாம் மேடையில் ஏறி நாடகம் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த இயக்கத்தினுடைய வரலாறு என்பது சமூக நீதி, சமத்துவம், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான உரிமை என்ற அடிப்படையில் இருந்திருக்கிறது என்பதற்காகத்தான் இதை சொல்ல வருகிறேன். நண்பர்களே, மொழிப்போர் தியாகிகளை பற்றி இங்கு விரிவாக எனக்கு முன்னால் பேசியவர்கள் பேசினார்கள். ஒரு வீரம் செறிந்த ஒரு வரலாறு. இந்த வரலாற்றில் யாரெல்லாம் இன்னுயிர் நீத்தார்கள் என்று பார்த்தால், மாணவர்கள், அதிலும் கல்லூரி மாணவர்கள் மட்டுமல்ல, பள்ளி மாணவர்கள். பள்ளி மாணவர்கள் தெருவுக்கு வந்து போராடினார்கள், கல்லூரி மாணவர்கள் தெருவுக்கு வந்து போராடினார்கள். இன்றைக்கு நாம் யோசிக்க முடியுமா? ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள், 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய இனத்திற்காகவும் மொழிக்காகவும் தெருவில் நின்று துப்பாக்கி குண்டுகளுக்கு அஞ்சாமல் வந்து போராடினார்கள் என்பதை நாம் நினைத்து பார்க்க முடியுமா? நிறைய பிள்ளைகளுக்கு அரசியல் தெரியவில்லை. நாம் எங்கிருந்து வந்தோம் என்பது நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியவில்லை. நாம் சொல்லிக் கொடுக்க தவறிவிட்டோம். இன்னும் சொல்ல போனால், இந்த நாட்டை நாசமாக்கி கொண்டிருக்கக்கூடிய சக்திகளும் அவர்களுக்கு பொய்யான வரலாற்றை சொல்லி தந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில்தான் அன்றைக்கு இன்றைக்கு தாளமுத்து நடராசனை பற்றி பேசுகிறோம், கீழப்பழுவூர் சின்னச்சாமியை பற்றி பேசுகிறோம். அந்த வரலாறுகளை எல்லாம் மிக சிறப்பாக எனக்கு முன்னால் பேசியவர்கள் எடுத்துச் சொன்னார்கள். இன்னும் சொல்ல போனால், அதை தொடர்ந்து அரங்கநாதன் போன்றவர்கள் தன்னைத்தானே எரித்துக் கொண்டு எதற்காக ஒரு மொழிக்காக போராடினார்கள். அப்படி இறந்தவர்களுக்கு என்ன கிடைத்தது? பிரச்சனை என்னவென்றால், அவர்கள் தங்களுக்காக போராடவில்லை, தங்கள் மாநில மக்களுக்காக போராடினார்கள், தங்களுடைய எதிர்கால சந்ததிகளுக்காக போராடினார்கள். இங்கே எனக்கு முன்னால் பேசிய நண்பர்கள் ஒரு விஷயத்தை அருமையாக சொன்னார்கள். வட இந்தியாவில் இருந்து இங்கு பிழைப்பதற்காக எவ்வளவு பேர் வருகிறார்கள் என்று. அவர்கள் இந்தியை மட்டும் படித்ததனால். ஆனால் நாம் ஒரு மொழிக் கொள்கையை உருவாக்குகிறோம். எங்களுக்கு தமிழும் வேண்டும், ஆங்கிலமும் வேண்டும் என்று. என்னுடைய பிள்ளைகள் தமிழை படிக்க வேண்டும், அதற்கு இணையாக ஆங்கிலத்தை படிக்க வேண்டும் என்று நாம் எடுத்த அந்த முடிவின் காரணமாக இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் உலகம் முழுக்க சென்று பணிபுரிகிறார்கள். தமிழ்நாட்டினுடைய அந்நிய செலாவணியில் 14% தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வெளிநாட்டிலிருந்து கொண்டு வருகிறார். விவசாயத்திலிருந்து நமக்கு உள்நாட்டு உற்பத்தியில நமக்கு கிடைக்கிறது வெறும் 7% தான். ஆனால் வெளிநாடுகளிலிருந்து நம்முடைய இளைஞர்கள் நமக்கு சம்பாதித்து தருவது 14% உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. இதை ஏன் சொல்கிறேன் என்றால், நம்முடைய பொருளாதார வளர்ச்சிக்கு காரணமே நம்முடைய மொழிக் கொள்கை தான். நம்முடைய இளைஞர்கள் உலகம் முழுக்க சென்று பொருளீட்டுவதற்கு காரணமே நம்முடைய மொழிக் கொள்கை தான். இன்றைக்கு ஏன் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் தமிழ்நாட்டிற்கு தொழில் செய்ய வருகிறார்கள் என்று நினைத்து பாருங்கள். தமிழ்நாட்டில் தான் அவர்களுக்கு தேவையான ஆங்கிலம் படித்த இளைஞர்கள் இருக்கிறார்கள். இந்தியை ஏற்றுக்கொண்டிருந்தால் நம்மை நோக்கி யார் வருவார்கள்? உத்தரப்பிரதேசத்தை நோக்கி யாரும் போவதில்லையே. அல்லது இன்று இந்தியை தாய்மொழியாக கொண்ட பல மாநிலங்களுக்கு யாரும் போவதில்லையே. ஏன் தமிழ்நாட்டிற்கு வருகிறார்கள் என்றால், பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் வகித்த அந்த மொழிக் கொள்கையின் காரணமாக உலகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய தலைவாயிலாக இன்றைக்கு தமிழ்நாடு மாறியிருக்கிறது. நம்மால் உலகத்தோடு பேச முடியும், உலகம் நம்மோடு பேசுகிறது. இது அப்படி என்றால், இது வெறுமனே இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது அது ஒரு மொழி அபிமானத்தால், தமிழ் மேல் இருக்கக்கூடிய ஒரு வெறியினால் உருவாக்கப்பட்டது அல்ல. நாங்கள் இந்தியை புறக்கணித்துவிட்டு ஆங்கிலத்தை படித்தால் தான்
எங்களுக்கு உலகம் முழுக்க வாய்ப்பு இருக்கிறது, எங்கள் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும், எங்களுடைய பொருளாதாரம் வளரும் என்கிற தொலைநோக்கு சிந்தனையுடன் அன்றைக்கு நம்முடைய தலைவர்கள் போராடினார்கள். அதற்காக நம்முடைய இளைஞர்கள் இன்னுயிரை ஈந்தார்கள். இன்றைக்கு நாம் அடைந்திருக்கிற வளர்ச்சிக்கு காரணம் இதோ இங்கு படங்களாக இருக்கிறார்களே, இந்த வீர தியாகிகள் தான் நம்முடைய வளர்ச்சிக்கு காரணம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 3 ஒளிவிளக்குகளான அந்த உருவங்கள் இருக்கின்றன. இங்கே கலைஞர் இருக்கிறார், அங்கே பெரியார் இருக்கிறார், அங்கே அண்ணா இருக்கிறார். நான் இந்த மேடையில் இருந்து பார்க்கிற போது எனக்கு என்ன உணர்வு ஏற்படுகிறது என்றால், நீங்கள் இங்கிருந்து பார்த்தால் தெரியும், இந்த கூட்ட அமைப்பே ஒரு தமிழ்நாட்டினுடைய மேப் போல இருக்கிறது. இங்கே விரிந்து அங்கே சுருக்கக்கூடிய அளவில் ஒரு தமிழ்நாட்டு மேப் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த கூட்டம் இருக்கிறது. அப்படி என்றால் இவர்கள் யார்? தமிழ்நாட்டினுடைய எல்லைகளை காத்திருக்கக்கூடிய காவல் தெய்வங்களாக இவர்கள் 3 பேர் நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்நிய சக்திகளை இங்கு வரவிடாமல், மனவாத சக்திகளை இங்கு வரவிடாமல், இங்கு மொழி உரிமைக்கு எதிராக குரல் கொடுக்க பேசுகிற யாரும் உள்ளே வரவிடாமல் நம்மை இன்றைக்கும் பாதுகாப்பவர்கள் கலைஞரும் பெரியாரும் அண்ணாவும் தான். இவர்களுக்காகத்தான், இவர்கள் காட்டிய வழியில் தான் இன்றைக்கு இந்த இடைவிடாத மொழி போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்படி பார்க்கிற போது இந்த மொழிப்போர் என்பதை நீங்கள் தயவு செய்து அது ஏதோ தமிழ் வெறியினால் பண்ணீங்க என்று யாரும் புரிந்து கொள்ளாதீர்கள். அந்த மொழி போராட்டத்திலிருந்து தான் தமிழ்நாட்டினுடைய அத்தனை வளர்ச்சிகளும் ஆரம்பமாயின. தமிழ்நாட்டினுடைய கல்வி, தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம், தமிழ்நாட்டினுடைய உலகத்தினுடனான தொடர்புகள் எல்லாமே நம்முடைய பிள்ளைகள் உலகத்தின் எந்த நாடுகளுக்கும் சென்று தமிழர்கள் 123 நாடுகளில் இன்றைக்கு பணிபுரிகிறார்கள், அங்கு தொழில் செய்கிறார்கள். 123 நாடுகளில் உலகத்தில் எந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் இத்தனை நாடுகளுக்கு சென்று வேலை செய்கிறார்கள். இது எப்படி சாத்தியப்பட்டது? நம்முடைய எல்லைகள் யாரும் ஊரே யாவரும் கேளீர் என்று தமிழன் பேசினான் என்றால் அதற்கு பின்னால் இருப்பது இதுதான். எங்களால் உலகத்திற்கு எந்த மூலைக்கும் செல்ல முடியும், எந்த மொழி பேசுகிறவர்களோடும் எங்களால் உரையாட முடியும் என்று. நாங்கள் என்ன மொழி வெறியர்களா? தமிழ்நாட்டில் யாராவது விருப்பப்பட்டு இந்தி கற்றுக்கொள்ள விரும்பினால் அதற்கு ஏதாவது தடை இருக்கிறதா? அங்கு ஊருக்கு இந்தி பிரச்சார சபாக்களை திறந்து வைத்திருக்கிறார்கள். யார் வேண்டுமானாலும் எந்த மொழியை வேண்டுமானாலும் கற்று, ஜெர்மன் படிக்கணுமா படிச்சுக்கோ, ஹிந்தி படிக்கணுமா படிச்சுக்கோ, மலையாளம் படிக்கணுமா படிச்சுக்க. மொழியை எங்கள் மீது திணிக்காதே, கட்டாயப்படுத்தாதே, எங்கள் பிள்ளைகளுக்கு வற்புறுத்தி சொல்லிக் கொடுக்காதே என்பதுதான் 1938 நடந்த முதல் இந்தி போராட்டம். இன்றைக்கு வரைக்கும் நாம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய போராட்டம். எதற்காக பாத்தீங்கன்னா, கீழப்பழுவூர் சின்னசாமி தன்னைத்தானே மாய்த்துக் கொண்டு இருந்தால் நாளைக்கு குடியரசு தினம். இந்த குடியரசு தினத்திற்கு முந்தைய இந்த ஜனவரி 25ஆம் தேதி இந்த தேதி மிக மிக முக்கியமான ஒன்று. ஏனென்றால் தொடர்ந்து இந்தியை திணிப்பதற்காக ஒன்றிய அரசு முயற்சித்த போது அதற்கு எதிராக கடும் போராட்டம் தென்னிந்தியாவிலிருந்து எழுந்தது. முக்கியமாக தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்திடமிருந்து எழுந்தது. தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடக்கிறது. அப்பொழுது மறைந்த முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு ஒரு வாக்குறுதியை கொடுத்தார். இந்தி பேசாத மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளும் வரை இந்தியை ஆட்சி மொழியாக மாற்ற மாட்டோம் என்று. 15 வருடங்களுக்கு பிறகு மற்ற மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டால் அது நடைமுறைக்கு வரும் என்பது போன்ற ஒரு சட்டத்தை ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்தார். 15 வருடங்கள் கடந்து விட்டன. அப்போதுதான் தொடர்ந்து இந்தியை ஆட்சி மொழியாக்குவதற்காக 1963 ஒரு மிகப்பெரிய முயற்சியை ஒன்றிய அரசு மேற்கொள்கிறது. அதற்கு எதிராகவும் தமிழ்நாட்டில் போராட்டம், திராவிட முன்னேற்ற கழகம் மிக கடுமையாக அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறது, இந்தியை ஆட்சி மொழியாக்க கூடாது என்று. அப்பொழுதுதான் ஒரு துரதிருஷ்டவசமான துயரமான சம்பவம் என்ன நடக்கிறது என்றால், 1964 ஜவஹர்லால் நேரு மறைந்து விடுகிறார். எந்த ஜவஹர்லால் நேரு இந்தி பேசாத மக்கள் விரும்பாத வரைக்கும் இந்தியை திணிக்க மாட்டோம் என்று வாக்குறுதி கொடுத்தாரோ அவர் மறைந்து விடுகிறார். லால் பகதூர் சாஸ்திரி பிரதமராகிறார். லால் பகதூர் சாஸ்திரி பிரதமரான பிறகு உடனடியாக இந்தியை ஆட்சி மொழியாக்கக்கூடிய சட்டத்தை 1965ஆம் வருடம் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி குடியரசு தினத்தன்று அறிவிப்பது என்று முடிவு செய்கிறார். அதை எதிர்த்துத்தான் 1964ஆம் வருஷம் சரியாக ஓராண்டிற்கு முன்பு கீழப்பழுவூர் சின்னசாமி திருச்சி ரயில்வே ஸ்டேஷனில் அன்றைய முதல்வர் பக்தவச்சலத்தின் காலை கட்டிப்பிடித்துக் கொண்டு, ஐயா இந்தியை திணிக்காதீர்கள், எங்களுக்கு தமிழ் போதும் என்று கதறுகிறார். அவன் எப்படி காலால் எட்டி உழைத்து விட்டவர்கள் சென்றார்கள் என்பதை எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னார்கள். அதற்கடுத்து 2 நாளில் இதே ஜனவரி 25ஆம் தேதி கீழப்பழுவூர் சின்னசாமி தன்னை எரித்துக் கொண்டு 1964 இறந்து போனார். அதற்கு அடுத்த ஆண்டு சரியாக ஓராண்டு ஜனவரி 26ஆம் தேதி இந்திய ஆட்சி மொழியாக்கப்படும் என்று
லால் பகதூர் சாஸ்திரி அறிவிக்கிறார். அண்ணா என்ன சொன்னார்? ஜனவரி 26ஆம் தேதி துக்க நாளாக கொண்டாடுவோம் என்று அண்ணா அறிவிக்கிறார். இந்தி ஆட்சி மொழியாக்கப்பட்டால் அது குடியரசு தினம் அல்ல, துக்க நாள் என்று கொண்டாடுவோம் என்று தமிழ்நாடு முழுக்க போராட்டங்கள் வெடிக்கின்றன. மாணவர்கள் அணையாக தெருவுக்கு வருகிறார். கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், இந்தி ஒழிக, தமிழ் வாழ்க என்று. அப்படித்தான் அன்றைக்கு பலரும் தீக்குளித்து தன்னுடைய இன்னுயிரை மாய்த்துக் கொண்டார்கள். அங்கிருந்து துணை ராணுவப்படை வரவழைக்கப்படுகிறது. துப்பாக்கிச்சூடு மாணவர்கள் மேல் நடத்தப்படுகிறது. அடி, உதை, சித்திரவதை, படுகொலைகள், நடக்காத கொடுமைகளே கிடையாது. ஆனால் அந்த போராட்டம் ஓயவில்லை, எவரும் பின்வாங்கவில்லை. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக இப்படிப்பட்ட போராட்டம் எங்குமே நடந்தது. அண்ணா எழுதினார், தீ பரவட்டும் என்று. அண்ணா மூட்டிய அந்த தீ அதற்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் இந்திய எதிர்ப்பு என்பது தமிழ்நாட்டில் அணையாமல் ஒளிந்து கொண்டிருக்கிறது, அணையாமல் எழுந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் வெறும் மொழிப்பற்றுக்காகவா? நம்முடைய சமூக வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி, இது எல்லாவற்றையும் இந்தி தடை செய்துவிடும், எங்களுக்கு தமிழும் ஆங்கிலமும் தான் வேண்டும் என்கிற அந்த இருமொழி கொள்கையில் நாம் உறுதியாக இருந்ததனால் இன்றைக்கு இந்தியாவிலேயே ஒரு வளர்ச்சி பெற்ற மாநிலமாக நாம் மாறியிருக்கிறோம். நண்பர்களே, இந்த இடத்துல தான் நான் ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன். இன்றைக்கு எனக்கு முன்னால் பேசிய நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் இந்த அரசினுடைய சாதனைகளை பற்றி விரிவாக எடுத்துரைத்தார். நான் அதை திரும்பவும் நான் சொல்லப் போவதில்லை. ஆனால் இவ்வளவு சாதனைகளை ஒரு அரசு செய்து கொண்டிருக்கிற போது, மக்களுக்கான இவ்வளவு தொண்டை ஒரு அரசு ஆற்றிக் கொண்டிருக்கிற போது, ஒவ்வொரு நாளும் இந்த அரசின் மீது எத்தனை அவதூறுகள் ஊடகங்கள் தொடர்ந்து முன்வைக்கின்றன. இன்றைக்கு நம்மோடு அமர்ந்து பேசுவதற்கு கூட தகுதியற்ற கீழ்த்தரமான சிலர் தங்களை தலைவர்கள் என்று அழைத்துக் கொண்டு இந்த அரசின் மீது எவ்வளவு கேவலமான பொய்களை தினமும் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய முதலமைச்சர் மீது மட்டுமல்ல, கலைஞரின் மீது, பெரியாரின் மீது, இப்படி அடுக்கடுக்கான அவதூறுகளை அவர்கள் ஏன் பரப்புகிறார்கள் என்றால் இதற்கு ஒன்றுமே இல்லை. சீமானை பற்றி எல்லாம் பேசினார்கள். நேற்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பேசுகிற போது நிறைய ஒரு 3000 பேர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தார்கள். நான் அந்த கட்சியினுடைய பெயரை கூட சொல்ல மாட்டேன் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கூறினார். அப்பொழுது நேற்று இரவு புதிய தலைமுறையிலே ஒரு விவாதத்தில் என்னிடம் கேட்கிறார்கள், ஏன் உங்கள் தலைவர் கட்சியினுடைய பெயரை கூட சொல்ல மாட்டேன் என்று சொல்கிறார் என்று. அதற்கு நான் ஒரு பதில் சொன்னேன். பெரியார் சொன்ன பதில் தான், மானமுள்ள 1000 பேருடனும் போராடலாம், மானமற்ற ஒருவருடன் போராடுவது கடினம், அதனால தான் எங்களுடைய தலைவர் அந்த பெயரை சொல்ல மறுத்து விட்டார் என்று சொன்னேன். மானமற்ற ஒரு மனிதன், மானமும் சுயமரியாதையும் மனிதனுக்கு அழகு என்று நமக்கு சொல்லித் தந்தவர் தந்தை பெரியார். ஆனால் மானமற்ற ஒருவருடன் எப்படி பேசுவது? அவனை எத்தனை பொய் சொல்லி அவனை எத்தனை பொய்களை அம்பலப்படுத்தினாலும் அவன் மானம் கிட்டத்தனமா திரும்ப திரும்ப ஒரு பொய்ய சொல்லுவான். ஏன் பெரியாரை தாக்குகிறான் என்று சொன்னால், பெரியாரின் மீதுதான் நம்முடைய அனைத்து சமூக நீதி கொள்கைகளும் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்கள் சமத்துவமா பெரியார் தான் நமக்கு கற்பித்தார். நீங்க இங்கிலீஷ் படி, அதுதான் உனக்கு உலகத்துக்கு கொண்டு போகணும், பெரியார் தான் நமக்கு சொல்லிக் கொடுத்தார். சாதி ஒழியாமல் இந்த நாட்டில் விடுதலை வராது என்று பெரியார் தான் நமக்கு சொல்லிக்